வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புலிகள் அமைப்பின் சின்னங்களை அங்கீகரித்தல் உள்ளிட்டு இலங்கையின் பிரிவினைகளை தூண்டக்கூடிய நடவடிக்கைகளை கனேடிய அரசு தடுக்க வேண்டும் என்று விஜித ஹேரத் வலியுறுத்தல். நுகேகொடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லோக்பண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றது தொடர்பான விசாரணைகள் தீவிரம். இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 7 நாடுகளில் 8 போர்க்கப்பல்கள் பங்கேற்கும் சர்வதேச கடற்படை அணிவகுப்பு. நுகைகுடையில் நடைபெற்ற பெரிய பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி மற்றொரு பாரிய பேரணியை ஏற்பாடு செய்யும் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு இலங்கையில் உட்படுத்தப்பட்டிருந்த ஒருவர் தற்போது பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவரும் அவரது குடும்பத்தாரும் நாட்டுக்கு திரும்பினால் பல்வேறு அபாயங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்து அவர் தஞ்சம் கோரியதாக கூறப்படுகின்றது. இந்த நபர் 2022 ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சில மாதங்களுக்குள் அவர் தமது மனைவியோடு பிரித்தானியாவுக்கு பயணம் செய்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. பிரித்தானியாவுக்கு சென்ற 2 வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியாணையும் பிறப்பித்துள்ளனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் சமர்ப்பித்த புகலிட கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்ததாகவும் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டையும் இந்த ஆண்டு மார்ச்சில் குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவர் நிராகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புலிகள் அமைப்பின் சின்னங்களை அங்கீகரித்தல், பிரிவினைவாத கருத்துக்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட இலங்கையின் இனப்பிரிவினையை தூண்டக்கூடிய இந்த நடவடிக்கைகளையும் கனேடிய அரசு தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வலியுறுத்தினார். இவ்வாறு அவர் தனது அதிருப்தியை கனடிய புதிய உயர்ஸ்தானிகரிடம் வெளிப்படுத்தியுள்ளார். புதிய கனடிய உயர்ஸ்தானிகரான இசபெல் கேத்தரின் மார்க்கின் திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஹேரத், புலிகள் அமைப்பின் சின்ன அங்கீகாரம், பிரிவினவாத சிந்தனைகளுக்கு இடமளித்தல், இனங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகள் உள்ளிட்டவை இலங்கையின் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு விரோதமானவை என்று தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை கனடிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கனடாவில் வசிக்கும் சில தரப்பினரின் நடவடிக்கைகள் இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடியவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகள் இசபெல் கேத்தரின் மார்டின், புலிகள் இயக்கம் கனடாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவே தொடர்கிறது என்றும் புலிகள் அமைப்போடு தொடர்புடைய சின்னங்களையோ பிரிவினைவாத கருத்துக்களையோ கனடிய மத்திய அரசு ஒருபோதும் அங்கீகரித்தாது என்றும் அவர் உறுதியளித்ததாக அமைச்சர் ஹேரத் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் இறையாண்மை மற்றும் கௌரவத்தை மதிப்பதில் கனடா உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நுகேகொடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லோக்பண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றது பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்ச எம்பி உரையாற்றிய வேளையில் அருகில் கழுத்துப்பட்டி பை சுமந்தபடி கைத்துப்பாக்கியை சுட தயார் நிலையில் வைத்திருந்தது போல உதித் லோக்பண்டார காணப்பட்டதால் இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அவர் நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கினாரா அல்லது இது தனிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையா என்ற கோணங்களிலும் சம்பவம் பரிசீலிக்கப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சும் சம்பவம் தொடர்பான முழுமையான அறிக்கையினை நுகேகுட பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கூறியுள்ளது. அத்துடன் உதித் லோக்பண்டார மற்றும் நாமல் ராஜபக்ச இருவரிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கும் காவல்துறை தயாராகி வருகின்றது. உதித் பயன்படுத்திய கைத்துப்பாக்கி சட்டப்படி அனுமதி பெற்றதா இருந்தாலும் அதை பொதுவழியில் அந்த வகையில் ஏந்துவது சரியா, அது பொது பாதுகாப்புக்கு அச்சமூட்டும் செயலா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கிடையில் உதித் லோக்பண்டார கைத்துப்பாக்கி ஏந்திருந்தது குறித்து நாமல் ராஜபக்ச முன்கூட்டி அறியவில்லை என்று பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி 27 முதல் 30ஆம் தேதி வரை 7 நாடுகளில் 8 போர்க்கப்பல்கள் பங்கேற்கும் சர்வதேச கடற்படை அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து காலி முகத்திடல் கடற்பகுதி வரை நடைபெறும் இந்த அணிவகுப்பு குறித்து கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடு அறிவித்துள்ளார். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மலேசியா, ஈரான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கப்பல்கள் வர உள்ளது. மொத்தம் 2776 வெளிநாட்டு பிரதிநிதிகளும் உள்நாட்டு உயர் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். 27ஆம் தேதி கப்பல்கள் வருகை தரும் நிலையில் 28ஆம் தேதி தொழில்முறை பரிமாற்றங்கள், விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும். 29ஆம் தேதி கொழும்பில் கடற்படை வீரர்கள் அணிவகுக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் கப்பல்கள் பார்வைக்கு திறக்கப்படும். முக்கியமாக நிகழ்வாக சர்வதேச கடற்படை அணிவகுப்பு 30ஆம் தேதி காலை நடைபெறும். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மரியாதை ஏற்றுக்கொள்வார். அணிவகுப்பு நாளில் கோட்டை மற்றும் காலி முகத்திடல் பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமலில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
நுகேகொடையில் நடைபெற்ற பெரிய பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி மற்றொரு பாரிய பேரணியை ஏற்பாடு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இது அரசாங்கத்தின் மீதான வளர்ந்து வரும் பொதுமக்களின் அதிருப்தியை பிரதிபலிக்கும் ஒரு திருப்புமுனை என்று அவர் விவரித்திருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலே கலந்து கொண்டு பேசிய அவர், போராட்டத்தை பலவீனப்படுத்த அரசாங்கம் மிரட்டல், மின்வெட்டு மற்றும் அரசு நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பங்கேற்பாளர்கள் பணம் செலுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டதாக கூறப்படும் கூற்றுக்களை அவர் நிராகரித்தார். அரசாங்கத்தின் தோல்விகள் குறித்து வாக்காளர்களிடையே இருந்த கோபத்தால் வாக்குப்பதிவு அதிகரித்ததாக கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்கால போராட்டங்களில் ஒன்றுபட அழைக்கப்படும் என்றும் அரசியல் மாற்றம் அடையும் வரை எதிர்க்கட்சி அதன் பிரச்சாரத்தை தொடரும் என்றும் கம்மன்பில வலியுறுத்தினார். எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குளிர்நிலை விவாதம் பிரதி சபாநாயகர் தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. இந்த விவாதம் இந்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் நடைபெறுகின்றது. இன்றைய நாட்களில் அமர்வு காலை 9 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரை நடைபெறும். காலை 9 தொடக்கம் 9:30 மணி வரை நாடாளுமன்ற நிலையீர் கட்டளை 22 ஒன்றின் 6 பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களுக்கு ஒதுக்கப்பட்டது. 9:30 தொடக்கம் 10 மணி வரை வாய்மொழி விடைக்கான வினாக்களும் 10 தொடக்கம் 10:30 வரை கட்டளை 27 வினாக்களும் எடுத்துக் கொள்ளப்படும். காலை 10:30 முதல் மாலை 6 மணி வரை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2026 கீழ் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான குளிர்நிலை விவாதம் நடைபெறுகின்றது. மாலை 6 மணி தொடக்கம் 6:30 வரை சபை ஒத்திவைப்பு வேலைக்கான பிரேரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. மேலும் வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துக்கு பிறகு தற்போது மட்டக்களப்பு பகுதியில் தொல்பொருள் இடங்களை சுட்டிக்காட்டும் பதாதைகள் தொங்கவிடப்பட்டிருப்பது புதிய சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. இந்த பதாதைகள் பிரதேச சபையின் அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாக கூறப்படுவதால் அவற்றில் சிலவற்றை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் தொல்பொருள் தளங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்த அமைக்கப்பட்ட அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டது குறித்து உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தென்னிலங்கையில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பிக்குகள் இந்த பகுதிகளுக்கு வர தயாராக இருந்ததை அறிந்த பின்னர் அரசு விரைவாக செயல்பட்டதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து அகற்றப்பட்ட தொல்பொருள் பெயர் பலகைகளை சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கிரான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதோடு சந்தேக நபர் அகற்றிய பெயர் பலகையும் வாழைச்சேனை காவல்துறை மீட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் தற்போது பிரதேசத்தை விட்டு ஒளிந்துள்ள நிலையில் அவரை தேடி 4 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த ஆண்டு இதுவரையில் 2 லட்சத்திற்கும் அதிகமான புதிய வருமான வரி செலுத்துவோர் மற்றும் 18,000 நிறுவனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவிக்கின்றது. குறித்த ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருத்ரவி பெர்னாண்டோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டின் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு கடந்த ஆண்டை விட 18% அதிக வருமான இலக்கு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த வாரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகபட்ச வருமான இலக்காக 2 டிரில்லியன் ரூபாவை தாண்டி வருமானம் ஈட்ட முடிந்தது. இந்த நேரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2080 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.